சவுதி அரேபியாவிற்கு வீட்டு வேலைக்கு சென்று உரிமையாளரால் கை துண்டிக்கப்பட்ட வேலூரைச் சேர்ந்த கஸ்தூரி தாயகம் திரும்பினார். வேலூர் மாவட்டம் மூங்கிலேரி கிராமத்தைச் சேர்ந்த கஸ்தூரி முனிரத்னம் சவுதியில் வீட்டு வேலைக்கு சென்றிருந்தார். ரியாத் நகரில் பணிபுரிந்த அவர் அங்கு வீட்டு உரிமையாளரின் சித்திரவதைக்கு உள்ளானதுடன் அவரது வலது கையும் துண்டிக்கப்பட்டது. இது தொடர்பான செய்தியை நியூஸ் 7 தமிழ் முதலில் வெளியிட்டது. மேலும் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் கவனத்திற்கும் கொண்டு சென்றது. இதனையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு கஸ்தூரி மீதான தாக்குதல் வழக்கு வன்முறை வழக்காக மாற்றப்பட்டது. கஸ்தூரி தொடர்பான அனைத்து தகவல்களையும் நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து உடனடியாக வெளியிட்டு வந்த நிலையில் ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின் பேரில் விமானம் மூலம் இன்று தாயகம் திரும்பினார். அவரை சென்னை விமான நிலையத்தில் உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். பாதிக்கப்பட்ட கஸ்தூரி அம்மாவோட பொண்ணு, நான் 2வது பொண்ணு. எங்க அம்மா குடும்ப கஷ்டத்தினால ஊருக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க, சவுதிக்கு. நாங்க 3 பொண்ணு, ஒரு பையன். அண்ணனால கஷ்டப்பட முடியாது, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அம்மா கஷ்டப்பட்டாதான் அவங்களுக்கு தமிழக அரசு ரொம்ப நடவடிக்கை எடுத்து ரொம்ப அடிப்பட்டாங்க, சாவ பழக்கி கறந்தாங்க. இப்ப நல்லபடியா காப்பாத்தி எடுத்துன்னு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்கறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. அவர் எஸ்ஐ என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரிலேஷன் உங்களை நான் பார்க்க விடுறேன். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் டாக்டர் என்ன ரிப்போர்ட் இருக்கோ அப்புறம் ஹாஸ்பிட்டல் 108 அனுப்புதெல்லாம் அதுக்கப்புறம் நான் உங்களை கண்டிப்பா பார்க்க வரேன்னு சொன்னார் ஒரு எஸ்ஐ. அவர் நேம் கூட நான் கவனிக்கல. அப்படின்னு சொன்னவங்க அங்க யாருமே கிட்ட ரிலேஷனே ஃபர்ஸ்ட் சேர்க்க விடல. வந்த எங்க சித்தியும் கஸ்தூரி அம்மா அவங்களும் நாங்க வந்து பேசணும், ஃபர்ஸ்ட் எங்க ரிலேஷன் நான் பேசணும், அந்த உண்மையை நான் சொல்லணும், பிரஸ் மீட்ல எல்லார்ட்டையும் நான் சொன்னோம், என்ன பேச விடுங்கன்னு சொல்லும் போது எல்லாம் சுத்தி அவங்கள வந்து 108 ஏத்தி அனுப்புதான் பாக்குறாங்களே தவிர அவங்களையும் பேசவில்லை, ரிலேஷன் எங்கேயும் பார்க்கல. அவங்க வந்து சேர்ந்துருக்காங்கம்மா கஸ்தூரி. அவங்க வந்து ஹஸ்பண்டும் சன்னும் வந்து கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 6 டாக்டர்ஸ் இருக்கிற மெடிக்கல் ப்ரொஃபசர்ஸ் வந்து ஒரு டீம் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பின்னர் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சவுதியில் வீட்டு உரிமையாளரால் கை துண்டிக்கப்பட்ட கஸ்தூரி இன்று சென்னை அழைத்து வரப்பட்டார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி தரும் தகவல்களை கேட்கலாம். சஞ்சீவி, சவுதியில் இருந்து கஸ்தூரி எத்தனை மணிக்கு சென்னை அழைத்து வரப்பட்டார்? அவருக்கு எங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? சஞ்சீவி. வசந்த், இன்று காலை சரியாக 3 மணிக்கு சவுதியிலிருந்து சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக புறப்பட்டு சென்னைக்கு சரியாக 10 மணிக்கு வந்து சேர வேண்டியது. ஆனால் மழையின் காரணமாக சற்று தாமதமாக, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு 5:30 மணிக்கு விமானம் சவுதியிலிருந்து புறப்பட்டது. இன்று மதியம் சரியாக 12 மணிக்கு விமானமானது இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. ஆனால் அவர் வெளியே வர கிட்டத்தட்ட 1 மணி ஆனது. அந்த சமயத்தில் இன்று காலை 10 மணி முதலே தனது பாட்டியை பார்க்க வேண்டும், தனது தாயை பார்க்க வேண்டும், தனது பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று அவரது தாய், கஸ்தூரியின் தாய் முதல் பேரன்கள் பேத்தி வரை ஒன்று இன்று காலை முதலே இந்த இடத்தில் 10 மணி முதல் காத்திருந்தனர். அதாவது கிட்டத்தட்ட அவர் வரும்போது வந்து விமானம் தரையிறங்கிய நேரம் 12 மணி. ஆனால் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 1 மணியானது. 1 மணிக்கு வெளியே வந்தபோது வந்து அதாவது சரியாக செய்தியாளர்கள் சரியாக காட்டவில்லை என்ற காரணத்தால் வந்து ஒளிப்பதிவாளர்கள் உள்ளே சென்றனர். ஆனால் உள்ளே சென்ற போது வந்து CSF காவல்துறையினருக்கும் அதாவது ஒளிப்பதிவாளர்களுக்கும் இடையே ஒரு சிறு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதன் காரணமாக வந்து அந்த இடத்தில் சிறு பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு உறவினர்களும் பார்த்து பேச வேண்டும், கஸ்தூரியை பார்த்து பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தனர். ஆனால் அதற்கும் காவல்துறையை அனுமதிக்கவில்லை. அதனால் உறவினர்கள் வந்து ஆம்புலன்ஸை மறைத்தனர். 108 ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கிருந்து புறப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னால் வந்து இதுபோல சம்பவம் நடந்தது. உடனடியாக அவரிடம் பேச வேண்டும். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உறவினர்கள் இன்று காலை முதலே அவரை பார்க்க அந்த இடத்தில் காத்திருந்தனர். ஆனால் உடனடியாக பேச வேண்டும், அதாவது கஸ்தூரி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உறவினர்கள் முன்வைத்து ஆம்புலன்ஸை வழிமறுத்தனர். பின் காவல்துறையினர் வந்து உறவினரிடம் பேசி வந்து இன்று மாலைக்குள் பேசுவதற்கு அனுமதி வாங்கி தருவதாக கூறி உடனே இந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் புறப்பட்டது. வசந்த். சஞ்சீவி, இணைப்பிலே இருங்கள். இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நமது செய்தியாளர் லாவண்யா இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். லாவண்யா, எத்தனை மணிக்கு பணிப்பெண் கஸ்தூரி அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்? லாவண்யா, தற்பொழுது அவர் என்னலில் இருக்கிறார், அவர் குணமுடன் இருக்கிறாரா என்பதை பற்றி தெரிவிங்கள். லாவண்யா. துபாயில் உரிமையாளரால் கை துண்டிக்கப்பட்ட கஸ்தூரி இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டிருந்தார். விமான நிலையத்திலிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். இங்கு ஏற்கனவே அவருக்கு வந்து மேல் சிகிச்சை அளிப்பதற்காகவும் அவருடைய உடல்நிலை எந்த அளவில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் 6 மருத்துவர்கள் கொண்ட குழு
எலும்பியல் மருத்துவர் இஸ்மாயில் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த மருத்துவர்கள் கஸ்தூரிக்கு வந்து மேல் சிகிச்சை தேவையா என்பது குறித்து வந்து தீவிரமாக பரிசோதித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரியின் வலது கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் அவருடைய ரத்த நாளங்கள் எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்தும் வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எலும்பியல் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் அவருக்கு வந்து மீண்டும் செயற்கை கை பொருத்துவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்தும் மருத்துவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பிசியோதெரப்பி, அதாவது வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனவே அவருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் எனக்கூடிய மறுவாழ்வியலுக்கான பிசியோதெரப்பி மருத்துவ முறைகளும் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பரிசோதனைக்கு பின்னரே, அதாவது 6 மருத்துவர்கள் கொண்ட பேராசிரியர்கள் குழு வந்து கஸ்தூரியை வந்து பரிசோதித்த பின்னரே வந்து அவருக்கு வந்து மேல் சிகிச்சை குறித்தான அறிவிப்புகளை வந்து டாக்டர்கள் அறிவுறுத்த முடியும் என்றும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவர்களுடைய உறவினர்கள், அதாவது அவருடைய கணவர், கஸ்தூரியின் கணவர் மற்றும் அவருடைய மகன் மட்டுமே வந்து உள்ளே அவரை வந்து பார்ப்பதற்கான அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் விமலா, அதே போன்று தமிழக அரசின் மருத்துவ கல்வி இயக்குனர் கீதா லட்சுமி ஆகியோர் உள்ளே சென்று அவர் வந்து சிகிச்சை வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது அவர்களுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வந்து அவர் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இவர் வந்து இங்கு உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டுமா என்பது குறித்தும் மருத்துவர்கள் வந்து ஆலோசித்து வருகிறார்கள். வசந்த், இணைப்பிலே இருங்கள். லாவண்யா, நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் தொடர்ந்து பேசலாம். சஞ்சீவி, கஸ்தூரி இந்தியா அழைத்து வரப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஏதேனும் பேசினாரா? அது சம்பந்தமாக அவரது உறவினர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் ஏதேனும் தெரிவித்தார்களா? சஞ்சீவி, வசந்த், இன்று காலை 10 மணி முதலே அவர் வரும் தகவல் இருந்து உறவினர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் காத்திருந்தனர். ஆனால் உறவினர்களிடம் பேச அனுமதிக்கப்படவில்லை. நேரடியாக உள்ளே இருந்து ஒரு வீல் சேர் மூலமாக வெளியே கொண்டு வரப்பட்டு நேரடியாக 108 ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து சென்னை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். இந்த விஷயத்தில் வந்து உறவினர்கள் பேச வேண்டும், கஸ்தூரி அவர்களோடு பேச வேண்டும் என்று காலை முதலே விமான நிலையத்தில் காத்திருந்தனர். அதனால் பேச அனுமதிக்கப்படவில்லை. அதனால் உடனடியாக உறவினர்கள் அனைவரும், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கு வந்த 108 ஆம்புலன்ஸை மறைத்து உடனே அவரிடம் பேச வேண்டும், அதே போல அவர்களை செய்தியாளர்களும் பேச வைக்க வேண்டும் ஏனென்றால் செய்தியாளரை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார், கஸ்தூரி அவர்கள் ஆசைப்படுகிறார் என்று உறவினர்கள் சார்பாக கூறப்பட்டது. ஆனால் அது போல ஏதும் நடக்கவில்லை. காவல்துறையினர் அதற்கு அனுமதிக்கவில்லை. செய்தியாளர்கள் மட்டும் பார்க்க மட்டுமல்லாமல் உறவினர்களும் பேச அனுமதிக்கவில்லை. அதனால் கிட்டத்தட்ட உறவினர்கள் அனைவரும் அந்த ஆம்புலன்ஸை முற்றுகையிட்டனர். அது மட்டும் இல்லாமல் இன்று மாலைக்குள் பேச அனுமதிக்காத பட்சத்தில் வந்து நேரடியாக அந்த அரசு மருத்துவமனைக்கு சென்று முற்றுகையிடப்படுவதாக குறிப்பிட்டனர். அதனால் வந்து காலை முதல்ல ஒரு ஏமாற்றத்துடன் அவர் காணப்பட்டனர். வசந்த், இணைப்பிலேயர்கள் சஞ்சீவி, நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் தொடர்ந்து பேசலாம். லாவண்யா, கஸ்தூரியின் உறவினர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்களா? அவர்கள் செய்தியாளர்களுக்கு பிரத்யேகமாக ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா அல்லது ஏதேனும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்களா? கோரிக்கைகள் முன்வைத்திருந்தால் அதனை தெரியப்படுத்துங்கள் லாவண்யா. அதாவது விமான நிலையத்திலிருந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரும்பொழுது கஸ்தூரியின் நெருங்கிய உறவினர்களான அவருடைய கணவர் மற்றும் மகன் மட்டுமே வந்து ஆம்புலன்ஸில் அவருடன் வந்திருந்தார்கள். இந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் தற்போதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது விமான நிலையத்திலேயே இருக்கக்கூடிய செய்தியாளர் சஞ்சீவி குறிப்பிட்டது போல அவரை வந்து பார்ப்பதற்கான அனுமதியை விமான நிலையத்தில் அவர்களுடைய உறவினர்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் வந்து அனைவரும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்து கஸ்தூரியை நேரில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. அவரை நேரில் பார்த்து அவர்கள் நலம் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து கஸ்தூரியுடைய பொருட்கள் அனைத்தும் வந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய உறவினர்கள், அதாவது அவருடைய மகன் மற்றும் கணவர் மட்டுமே அவருடன் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து நம்ம வந்து பேசுவதற்கான முயற்சியை வந்து மேற்கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களும் கஸ்தூரி வந்து உடல் நலம் தேர்வதற்கான முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே வந்து இந்த மருத்துவ சிகிச்சைக்கு பின்னரே வந்து நம்மிடம் வந்து தொடர்பு கொள்ள முடியும் என்றும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வசந்த், லாவண்யா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. லாவண்யா.